நான் லீவ் ஆன் டியூட்டி இருந்த போது நான் கொடுத்து கொண்டிருந்த ஜெபக்குமார் ஜாலி அவர்களிடத்திலே நாமினேஷன் கவுன்சில் ஒப்படைக்கப்பட்டு அக்னாலஜ்மெண்ட் பெறப்பட்டது. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. என்னை உள்ள விடுதலை, என்னை பேச மறுக்கிறாங்க. காவல்துறை மூலமாக மிரட்டல் விடுக்கப்படுகின்றது. வேணா வேணா வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். எனவே அதற்கு நியாயப்படுத்தும்படியாக எங்களை பார்ப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. வேதனையோடு நம்முடைய தேர்தல் அலுவலகத்தின் முன்பதாக வெளியிலே 2 மணி நேரம் வந்துவிட்டு இருக்கேன். இந்த குரலை கேட்பதற்கு யாரும் இல்லை. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது செட்டு சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக, ஃபால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. தெய்வம் மட்டுமல்ல, ஜட்ஜும் நின்று செய்வார். அதாவது பழிக்கு பழி வாங்குவார் என்பதை இந்த காட்சி மூலமாக நீங்கள் கண்டு உணர்ந்திருப்பீர்கள். சில மாதங்களுக்கு முன்பாக இருந்த நிலைமையே வேற. தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு முன்னாள் நீதிபதி இங்கு தேர்தலை நடத்தும் பொழுது ஏராளமான இடைஞ்சல்களை செய்தது தற்பொழுது முதலை கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கின்ற நமது டூவிபுரம் டுமில் சிங் ஆயர் அவர்கள் தான். அதாவது அதிகாரம் தங்களுடைய கைவசம் இருக்கிறது என்பதனால ஓவரா ஆட்டம் போட்டா இப்படித்தான் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு இந்த வீடியோ மிக சிறந்த ஒரு சாட்சி என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம் பாத்தீங்கன்னா, இவர் ஒரு சாதாரண ஆயர். இந்த திருமணத்துல கிட்டத்தட்ட 141 ஆயர்கள் இருக்கான்னு சொல்றாங்க. இதுல இவருக்கு என்ன விசேஷமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது, இவர் எதுல விசேஷமானவர் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இருக்கிறதுல இளையவர். இவர் பாத்தீங்கன்னா வக்கீல் படித்திருந்தாருன்னா அதை என்ன பண்ணும், தன்னுடைய சுய தேவைக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். அதை பாத்தீங்கன்னா இங்க ஆயர் பொறுப்புல இருந்து பயன்படுத்தக்கூடாது, இங்க வந்திருக்கவே கூடாது. வந்துவிட்டு ஒரு நிர்வாகம் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதற்கு கீழ்ப்படியாம, அதாவது ஸ்டேட்டஸ் கோ இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல ஃபேமஸா மாறினதுக்கு ஐயா தான் காரணம். ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு சொல்லி நம்மட்டாரு. இவர் ஒரு நிர்வாகிக்கு, முன்னாள் நீதிபதி, கிட்டத்தட்ட 50 வருடங்கள் பாத்தீங்கன்னா நீதித்துறையில பணியாற்றின ஒரு நீதிபதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி இந்த தேர்தலை நடக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய குளறுபடி பண்ணி எங்கேயோ போய் உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய அந்த சபைக்கு குறிப்பிட்ட அந்த சேகரத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன வீடியோ கால்ல என்ன தேர்தல் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதிகாரம் இருக்குது அப்படிங்கறதுக்காக ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அந்த தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த வாக்கு சீட்டுல ஏராளமான குளறுபடிகளை பண்ணி இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பண்ணுவார் இவர் ஏன் கேட்பாரா, இங்க என்ன பண்ணுவோம், இவருக்கு கேட்டை திறந்து கொடுத்து உள்ள அனுப்பணுமா. எப்படி இருக்கு பாருங்க மக்களே. அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா. இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி ஒன்றுதான். கடவுள் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் அதை எந்த அளவுக்கு செய்ய வேண்டுமோ அவ்வளவுதான் செய்யணும். துள்ளாட்டம் போடுற மாடு என்ன பண்ணுவான், பொதி சுமக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவரா ஆடக்கூடாது. ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், கடவுளுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக நியாயமாக செய்ய வேண்டும். குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த இந்த கரப்டட் டிஎஸ்எஃப் டீமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் என்ன பண்ணாங்க, அதிகாரத்துல இருந்தாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, கேஸுக்கு போனாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசு மூலம் பாத்தீங்கன்னா ஏராளமான கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அவர்களுக்கு எதிராக நிறைய வழக்கு போட்டு தான் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏற்றாலும் நிறைய வழக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சியில என்ன பண்றாங்க, இருந்துட்டு தான் இருக்காங்க. எங்க மேல கேஸ் போட்டுட்டாங்க, எங்களை பாத்தீங்கன்னா ஒழுங்கா ஆட்சி செய்ய விட முடியல, நாங்க இன்னொரு 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொன்னா எந்த கான்ஸ்டிடியூஷனும் அதை அனுமதிக்காது. அதே தான் திருமண்டலத்திலயும் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு எக்ஸ்டென்ஷன் பீரியட் வாங்கிக்கிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் வாங்காம அன்றைக்கே தேர்தல் வைத்திருப்பாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் வந்திருப்பாங்க. 40 ஓட்டை வெட்டியாச்சு, சினானோட ஒட்டுமொத்த சப்போர்ட் அவங்ககிட்ட இருக்குது. பெரிய வச்சுட்டு போயிருக்க வேண்டியதானே. அதிக ஆசை, நான் சொல்றேன்ல, அதிகமா ஆசைப்பட்டா கண்டிப்பா அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆசை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், துன்பத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா எவனும் இருக்கக்கூடாது, எதிரில யாரும் இருக்கக்கூடாது, நம்ம நினைக்கிறதா செய்யணும்னு சொல்லி நினைத்தீங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவோம், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார்.
மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா நேத்தன் பண்றது போய் இவர் என்ன பண்ணுவாராம், இவர் யார் இவர் பாத்தீங்கன்னா ஒரு சேகரத்தின் நாயர், ஒரு சேகரத்தின் தலைவராக வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா இவருக்கும் பாத்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனை. தேர்தல் நடவடிக்கைகள்ல தேர்தல் விதிகளை ஒரு தடவை கூட சரியா கடைபிடிக்கல. அதற்கு பிறகும் போனா போதுன்னு விடும்போது பாத்தீங்கன்னா இவர் பெர்மிஷன் கொடுத்து என்ன பண்ணுவாரா, அவர் ஜெபக்குமார் ஜாலி, அவர் பாத்தீங்கன்னா உலக மகா பெரிய யோக்கியர், எல்லாம் அறிந்தவர், அவர் இருக்கையிலே ஜூனியர். ஆனா பாத்தீங்கன்னா அவர் கவுன்சில் சேர்மனா. எந்த உலகத்துல இது நியாயம் பாருங்க. கடவுள் பார்த்துட்டு தான் இருந்தார் எல்லாத்தையும். அவர் என்ன பண்ணுவார், இவருக்கு பெர்மிஷன் கொடுத்து அவர் என்ன பண்ணுவாரா, நாமினேஷன் கொடுப்பாராம். அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன பண்ணுமா, அனுமதி கொடுக்கணுமா. உண்மையிலே பாத்தீங்கன்னா நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளால ரொம்ப அமைதியாக, ரொம்ப பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, சகித்து கொண்டுதான் சொல்றாரு. ஒரு சேகரத்தின் ஆயர் என்பவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய கையில அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு சேகரத்தின் ஆயருக்கு பாத்தீங்கன்னா அதிகாரத்தை கொடுத்து நாமினேஷன் கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா நியாயமா இந்த நீதிபதியா இருக்கிறவரு உடனே அவர் என்ன பண்ணும், டிஸ்குவாலிஃபை பண்ணி என்ன பண்ணும், என்னை பொறுத்தவரை டிஸ்மிஸே பண்ணிடணும். சோ ஒருவேளை பாத்தீங்கன்னா அவர் ஆயர்கள் மேல நம்ம நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்பதற்காக அவருடைய பொறுமையை அவ்வளவு சோதிச்சாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம நேற்று 2 மணி நேரம் தான் அவரை வெளியில் படிட்டோம். அதுக்கே நம்ம கத்துறாரு, கதறாரு. 2 மணி நேரம் இவர் நின்னதுக்கே பாத்தீங்கன்னா ஐயக்கன் தான் அப்படியே வெகுண்டல் வருதான், மக்களே எங்களுக்கு நியாயம் சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு மேல என்ன பண்றாங்க, இவர்கள் அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து கொஞ்ச நாள் தான் நம்ம ஒழுங்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இவர்கள் வைக்கிறதா சட்டம், இவங்க எடுக்கிறதா முடிவு, எதிர்கட்சி கிடையாது, எதுல யாருமே இருக்கக்கூடாது. அப்ப 2 வருடத்துக்கு மேல என்ன பண்ணாங்க, எல்லாரும் பொறுத்துட்டு தான் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் மனிதர்கள் இல்லையா? இப்ப நீவர்தான் மனிதரா? மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் வருகின்ற நிர்வாகமும் பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரங்கள் உங்களுக்கு இருக்கு என்பதற்காக அநியாயம் செய்யக்கூடாது, நியாயத்தை செய்யுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், மனிதர்களும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். தவறு செய்து கொண்டே இருந்தால், இதுல சொன்ன பாத்தீங்கன்னா உப்பு தினமே தண்ணி குடிச்சே தீரணும். அது போல பாத்தீங்கன்னா தப்பு செஞ்சவன் என்ன பண்ணுவோம், தண்டனை அனுபவித்தான் ஆக வேண்டும். அதனால பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் நிற்கனால என்ன பண்ண மாட்டாரு, ஐயா ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டாரு. ஆனா நீங்க என்ன நோக்கத்துக்காக வந்தீங்களோ அந்த நோக்கமே தவறான நோக்கம். அதனால பாத்தீங்கன்னா உங்களை அனுமதிக்காது 100க்கு 100 சரியே. நீங்கள் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல வரப்பிரசாத் உள்ள வரும்போது அந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தின் சொந்த மக்களை உள்ள விடாம காவல்துறை வச்சு பூட்டி நீங்க உங்களுடைய அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தலையா? அது காவல்துறை கொண்டு பாத்தீங்கன்னா அந்த மக்களை அடித்து விரட்டலையா? அப்ப அன்னைக்கு நின்று உள்ள ரசிச்சீங்கல்ல. இப்போ அதே காவல்துறை தான் என்ன பண்ணுது, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுது, சாதகமா செயல்படுது. அவர்கள் ஒன்றும் தப்பு ஒண்ணும் செய்யல. தேவையில்லாத ஒரு பிரச்சனை உங்களாலதான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே வருகின்ற புதிய நிர்வாகமும் இதை கவனத்தில் கொண்டு இது போன்ற ஆயர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கொடுக்க கூடாது. வேதாகம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அறிந்தும் செய்கிறவன் அநேக அடியால் அடிக்கப்படுகிறான். நிச்சயமாக கடவுளுடைய தண்டனை இவருக்கு உண்டு, இவரை போன்றவர்களுக்கும் உண்டு. ஆனாலும் பாத்தீங்கன்னா வருகின்ற புதிய நிர்வாகம் இவருக்கெல்லாம் எந்த விதமான கருணையும் கொடுக்காமல் கயிற்றை அவிழ்த்து போட்டோம். போய் என்ன பண்ணோம், வக்கீல என்ன பண்ணோம், தன்னுடைய வாதத்தை திறமையினால பழச்சிக்கிட்டு போட்டோம். இது போன்றவர்களை திருச்சபைக்கு வைத்திருப்பது, திருமண்டலத்துக்கு வைத்திருப்பது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்களையும் தேவையில்லாத பின்னடைவை தான் ஏற்படுத்தவே இவர் மேல் நிச்சயமாக வருகின்ற புதிய நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை திருமண்டலத்தின் மாண்பை காக்குமாறு அனைத்து மக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.